நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடி அமாவாசை பலன் காணலாம். 12/8/2026 அன்று புதன்கிழமை, ஆடி மாதம் 27ஆம் நாள் அன்று முழுவதும், புதன்கிழமை முழுவதும் இரவு 12:09 அளவில் முழுசாகவே அமாவாசை வருகிறது. அமாவாசை அன்று இதை செய்தால் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை செஞ்சீங்கன்னா பித்திருக்களுடைய சாபம்தான் வரும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. அதனால் சில விஷயங்கள் மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சுருக்கமாக சொல்கிறேன். துலாம் ராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருகிறது. பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஸ்பெஷல், புரட்டாசி மகாலய அமாவாசை தான் ஸ்பெஷல், தை அமாவாசை தான் ஸ்பெஷல் அப்படின்னு இந்த 3 அமாவாசைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா அமாவாசையுமே ஸ்பெஷல் தான். யார் அமாவாசை கும்பிடணும், யார் கும்பிடக்கூடாது பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு மகனுக்கு 50% நன்மை செய்திருந்தால் போதும். 50% ஒரு வீடு கட்டினார், மகனை நன்றாக படிக்க வைத்தார், கல்யாணம் பண்ணி வைத்தார், மகன் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னா தவறாமல் அப்பா இறுதி காலத்துக்கு பிறகு அப்பாவுக்கு தவறாமல் தர்ப்பணம் திதி கொடுக்கணும். அமாவாசை விரதம் இருந்து வீட்டில் சாமி கும்பிடணும். அப்பா சாபம் விட்டார், உருப்பட மாட்ட, நீ எங்கே விளங்க போற, நாசமாக போயிடுவ அப்படின்னு அப்பா சாபம் விட்டார். சின்ன வயசுலேருந்தே உதவி இல்லை, ஒவ்வொருத்தரையும் தான் அவரால் உண்டு, படிக்க வைக்கல, கல்யாணம் பண்ணல, அப்பாவால் எந்த உதவியுமே பெறவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அப்பா எனக்கு சாபம் தான் விட்டார், அடித்தார், திட்டினார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா எந்த அமாவாசையுமே கும்பிட தேவையில்லை. அப்பா சாபம் விட்டார் அப்படின்னா மகன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அப்பாவோடம் கண்டிப்பாக சாபம் வாங்கியே திருவீங்க. அப்பாவோடம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியூர் ஓடினவர்கள், வெளிநாடு ஓடினவர்கள், சாமியாரா சந்நியாசம் போனவர்கள் துலாம் ராசியில் பெரும்பாலானவர்கள் உண்டு. ஏன்னா அப்பாவோடம் சாபம் வாங்காமல் துலாம் ராசி என்பவர்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா துலாம் ராசியில் சூரியன் நேசம். அப்பா சாபம் விட்டிருந்தார் அப்படின்னா நீங்கள் அமாவாசையில் விரதம் இருந்து சாமி கும்பிட்டீங்கன்னா, அப்பா இறந்த நாளில் சாமி கும்பிட்டு திதி கொடுத்தீங்கன்னா, அவர் விட்ட சாபத்துக்கு நீங்கள் உரம் போடுற மாதிரி. உரம் போட்டால் செடி என்ன ஆகும், அப்படி கருன்னு நல்லா தளைஞ்சி ஜெலு ஜெலுன்னு வரும். அப்போ என்ன ஆகும், அப்பாவோட சாபம் உங்கள் குடும்பத்தை அழிக்கும், பித்ரு தோஷம் அதிகரிக்கும், மன நிம்மதியே இருக்காது. என்னப்பா மாதம் மாதம் சாமி கும்பிட்றேன், இத்தனை கோயிலுக்கு போகிறேன், இத்தனை பரிகார பூஜை பண்ணுறேன், ஒன்று கூட என் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லையே அப்படின்னு புலம்ப விட்டுரும். மன நிம்மதி இல்லாமல், செல்வம் செல்வாக்கு இல்லாமல் வாழ்க்கையில் திண்டாட விட்டுரும். அதனால் அப்பா சாபம் விட்டுருந்தார் அப்படின்னா எந்த அமாவாசையுமே விரதம் இருந்து சாமி கும்பிடாதீங்க. அப்பா உங்களுக்கு 50% நன்மை செய்திருந்தார் அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் விரதம் இருந்து வீட்டிலேயே சாமி கும்பிடுங்க. அல்லது ஆற்றுக்கு தான் போவேன், நதிக்கு தான் போவேன், அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்று வாருங்கள். ஒருவர் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் நல்லா இருக்குது, ஜெகஜோதியாக வசதி வாய்ப்போடு நல்லா வாழுது, சந்தோஷமாக இருக்குது,
ஒரு குடும்பம் கஷ்டப்படுறதுக்கும் ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் காரணம் ஆணிவேர் எங்கே இருக்குது அப்படின்னா பெற்றோர்கள் அப்பாவுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அப்பாவுடைய ஜாதகத்தில் புத்திரஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் மகனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்பாவுடைய ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் கெட்டு புத்திரஸ்தானாதிபதியும் கெட்டு அப்பா சாபம் விட்டுருந்தார் அப்படின்னா மகனுடைய வாழ்க்கை கடுமையான பிரச்சனை தான். கஷ்டப்பட்டு கடன்பட்டு அசிங்க அவமானப்பட்டு தப்பு தண்டா பண்ணிட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸு ஜெயில் தண்டனை கூட அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். எல்லோருக்குமே அவங்கவுங்க அப்பாவுடைய ஜாதகத்தில் ஆணிவேர் இருக்கிறது. அப்பாவுடைய ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் கெட்டுவிட்டால் மகனுடைய வாழ்க்கை பிரச்சனை தான். மகனுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நன்றாக இருக்கும். மகனுடைய ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் நன்றாக இருந்தால் மகனுக்கு பிறக்கின்ற பிள்ளை நன்றாக இருக்கும். என்னை அவரு தான் கெடுத்தாரு இவரு தான் கெடுத்தாரு, என் நண்பன் தான் எனக்கு துரோகி அப்படின்லாம் சொல்ல முடியாது. முதல்ல காரணம் தன்னுடைய பெற்றோர், அப்பா தான் காரணம். அப்பாவுடைய ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் நன்றாக இருந்தால் மகனுடைய வாழ்க்கை நல்ல நண்பர்கள், நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல குழந்தை செல்வம் இப்படி அமையும். ஆடி மாதம் பெண் ராசியில் காலபுருஷனுக்கு 4வது வீடு சரராசியில். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை, அதாவது நவம்ச கட்டத்தில் விருச்சிகம் ராசியிலிருந்து தனுசு, மகரம், கும்பம் வரை இந்த 4 ராசிகள் அமாவாசையில் செல்லும். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய அப்பா உங்களுக்கு உதவியாக இருந்தார், ஒத்தாசையாக இருந்தார், அப்பா தான் தெய்வம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுங்க, திதி கொடுங்க, விரதம் இருந்து வீட்டிலேயே சாமி கும்பிடுங்க. அப்பாவுடைய பித்திருக்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பா சாபம் விட்டார், அப்பாவுடைய அப்பா தாத்தாவும் சாபம் விட்டார், தன்னுடைய பரம்பரை வம்சாவளியில் பெரிய சாபக்குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பித்திரு தோஷம்தான் உங்களுக்கு அதிகமாகும். அமாவாசை விரதம் இருப்பது, அமாவாசையில் சாமி கும்பிடுறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் அமாவாசையில் கண்டிப்பாக அவங்க தவிர்த்து விடணும். அப்பா சாபம் விட்டுருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகன் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதற்கான ஒரு அமைப்பு தான். அதை எத்தனை கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் எந்த கிரகங்களாலும் எந்த தெய்வத்தாலும் அப்பா விட்ட சாபத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. அப்பாவிடம் சாபம் வாங்கினவர்கள் தேவையில்லாமல் பணங்காசு செலவு செய்யாதீங்க. நீங்கள் அரையும் குறையுமா வாயை கட்டி வயிற்றை கட்டி பணங்காசு சம்பாதித்திருந்து அதை கொண்டு போய் பூஜை பண்ணுறேன் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு வீண் செலவு பண்ணாதீங்க. எத்தனை பரிகாரங்கள் பண்ணாலும் அப்பா சாபம் விட்டுருந்தார் அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவருக்கு மீண்டும் மீண்டும் அமாவாசையில் விரதம் இருப்பது, தர்ப்பணம் திதி கொடுப்பது இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவர் விட்ட சாபத்திற்கு நாம் உரம் போட்டு துளிர் விட்டு கொண்டிருப்பது போல் நாம் அதை அணைக்க முடியாது. அதை எரிய ஓடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அது நிம்மதியை கெடுத்து விடும். இதை துலாம் ராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. ஆடி அமாவாசை எல்லோருக்குமே ஒத்து வருமா வரும் அப்படின்னா வராது. ஆடி அமாவாசையில் போய் எல்லோருமே தர்ப்பணம் திதி கொடுக்கணுமா அப்படின்னா எல்லோருமே கொடுக்க தேவையில்லை. அப்பா மகனுக்கு எந்த அளவு உதவியாக இருந்தாரோ அதை சார்ந்து தான் தர்ப்பணம் திதி பித்திர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆடி மாதத்தில் பெரியோர்கள் ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். என்ன கட்டுப்பாடு அப்படின்னா புதுசாக திருமணமான தம்பதியர்கள் ஆடி மாதம் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது. ஆடி மாதம் சுகமாக இருந்தாங்கன்னா தாம்பத்தியம் வைத்துக்கிட்டாங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா
அது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பிறக்கும். சித்திரையில் குழந்தை பிறந்தால் முதல்ல வந்து அப்பாவுக்கு ஆகாது, அப்பாவுக்கு ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்திடும். சித்திரையில் குழந்தை பிறந்தால் பரம்பரை வம்சத்துக்கு கடுமையான பிரச்சனை. அதனால தான் வந்து ஆடியில் தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆடி அமாவாசை விரத நாளில் 12ஆம் தேதிக்கு முதல் நாள், 11ஆம் தேதி 12ஆம் தேதி இளம் தம்பதியர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். கறி சாப்பிட்றது, மது குடிப்பது, மது மாமிசங்களை விரத நாட்களில் கண்டிப்பாக தவிர்க்கணும். சாமி தானே கும்பிட்றோம், இறந்தவர்கள் வந்து என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னு மது குடிப்பது, மாமிசம் சாப்பிடுவது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் சாமி கும்பிடலனாலும் பரவாயில்ல, இந்த விரத நாட்களில் தம்பதியர்கள் தப்பு பண்ணாதீங்க, மது மாமிசம் சாப்பிடாதீங்க. மற்றபடி பதிவில் சொன்ன பலன்களை கடைபிடிங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.